ஹாய் மை டியர் ஃபேமிலிஸ், இன்னைக்கு நம்ம சேனலுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கணும், குயிக்காகவும் இருக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லஞ்ச் பேக் ரெசிபிஸ் பார்க்கலாம் வாங்க. சாம்பார் சாதம் பண்ணலாம் வாங்க. அதுக்கு 1 கிளாஸ் துவரம் பருப்பு நான் எடுத்துருக்கேன். நீங்கள் பாசி பருப்பு வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து துவரம் பருப்பில் சாம்பார் சாதம் வச்சு காமிக்கிறேன். பாருங்க, 1 கிளாஸ் துவரம் பருப்புக்கு 1½ கிளாஸ் அரிசி, சாப்பாட்டு அரிசி பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா 3 அலசு நல்ல தண்ணியில் வந்து நல்லா கழுவி அலசி வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி உங்களோட ஒன்று செய்கிற மாதிரி நல்லா கழுவி தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி 1 ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 2 வெங்காயம் நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க, நல்லா வதக்கிட்டே இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு இல்லையா? இப்போ தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்க, நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து சாம்பார் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்க, நல்லா வதங்கினதுக்கப்புறம் அளவு தண்ணி 4 கிளாஸ் சேர்த்துக்கிறேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி. நான் 1½ கிளாஸ் அரிசி போட்டுக்கல, பருப்பு எல்லாம் ஈக்குவல் பண்ணி 4 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி கழுவி வச்ச அரிசி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை தழை, கொத்தமல்லி சேர்த்து ஒரு கிளறி ஒரு கொதி மேலாப்பில் வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடி 3லேருந்து 4 விசில் வேகலைன்னா உங்களுக்கு 5 விசில் கூட வச்சு இறக்கிக்கோங்க. குக்கரை ஓப்பன் பண்ணி சாப்பாடு நல்லா மசிச்சு விட்டு தேவைக்கேற்ற நெய் வேணா சேர்த்துக்கோங்க. நெய் வேணா அப்படியே சில்லுன்னு லஞ்ச் பேக்கில் லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்